பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவிலேயே வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன், நான் தான் ஊழலுக்கு வந்து எதிரான கட்சின்னு அவங்க வந்து தன்னை வந்து ஒரு யோகிய சீலன் மாதிரி பேசிக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துடைய பத்திரங்க இது. நான் வந்து எங்களுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் வந்து எங்களுடைய டீம் வச்சு பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அவங்க குறுகிய காலத்தில் பாஜக கட்சியில் அந்த பொருளாளர்ன்ற பதவி வாங்கின 3 வருஷத்தில் மட்டும் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிஜேபியில் வந்து பொருளாளராக பதவி வாங்குறாங்க. அவர்கிட்ட போய் இவங்க கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதாவது ஒரு 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து பத்திரம் வெவ்வேறு தேதியில் வெவ்வேறு கிராமங்களில் இவங்க வாங்கின சொத்து பத்திரத்தை 6 முறை இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் வந்து எங்களோட தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வியை தொடர்ந்து நான் முன் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால், நீங்கள் நேர்மையாக ஐபிஎஸ் படித்து அரசு அதிகாரியாக நீங்கள் செயல்பட்டது உண்மை அப்படின்னா, நான் தொடர்ந்து இந்த வீரலட்சுமி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவாலாக விட்டுட்ருக்கேன். இந்த 3000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க பேர்லையும், அவங்க கணவர் ஜெயச்சந்திரன் பேர்லையும், அவங்களுடைய மகன் சித்தார்த் பேர்லையும், அவங்களுடைய மகள் சிந்துஜா பேர்லையும், மாலினி ஜெயச்சந்திரனுடைய நெருங்கிய உறவினரான எம்ஜி பாஸ்கர் இவங்க 6 பேர் பெயரில் வந்து 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துக்களை வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கும் ஐடி அலுவலகத்தில் பத்திரத்தோட புகார் மனுவாக நான் கொடுத்துருக்குறேன். அண்ணாமலை அவர்கள்கிட்ட நீங்கள் என்கிட்ட வந்து விவாதிக்க தயாராக நான் கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் வீரலட்சுமி கேட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்களோ இல்லை பாஜகவில் இருக்கக்கூட ஒரு நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலும் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜக மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் பணம் வந்து அவங்களுடைய பணம் கிடையாது. இந்த பணம் யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பினாமி பணத்தை கருப்பு பணத்தை மாலினி பெயரில் வாங்கி கொடுத்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நாக்பூருக்கும் இவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே சொல்லி எங்களுக்கு வளர்த்துருக்குறாங்க. அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய குலதெய்வம் எப்பவுமே வடக்கு பார்த்து நிற்கும். ஏன் வடக்கு பார்த்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலையை செதுக்கிறப்பவே எங்கள் முன்னோர்கள் வடக்க பார்த்து நின்று தான் செதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தமிழர்களை அச்சுறுத்துறதுக்கும் தமிழ் மக்களை வந்து கொண்டு குவிக்கிறதுக்கும் அள்ளி சாப்பிட்றதுக்கும் வடக்குலேருந்து தான் வருவாங்க அப்படின்னு. அதே போல தான் இன்னைக்கு வடக்குலேருந்து தான் இன்னைக்கு தமிழர்களை அச்சுறுத்துறாங்க. இன்னைக்கு ஐடியும் ஈடின்றது வந்து ஒன்றிய அரசோடைய ஒரு துணை அமைப்பாக இருக்குது. அவங்களுடைய அமைப்பை அதாவது நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து மக்களுடைய பணத்தை யார் வந்து இல்லீகலாக வச்சுருக்காங்க அந்த பொருளாதாரத்தை வாங்கி மக்களுக்கு நாட்டு உடைமை ஆக்கி கொடுக்குறதா இவங்களுடைய வேலை. ஆனால் இந்த ஐடியும் ஈடியும் இவங்க வந்து ஒரு ரவுடிசம் மூலியம் இவங்களுக்கு வந்து எந்தெந்த வேண்டாத பத்த கட்சிகளுக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை வந்து திட்டமிட்டு ரைடு அனுப்புறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தொடர்ந்து 6 முறை புகார் கொடுத்துருக்குறேன். உங்கள் கட்சியில் ஊழலை ஒழிக்கிறேன்றீங்க. உங்கள் கட்சிக்குள்ளேயே மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சிருக்காங்க. ஏன் இவங்களுடைய வீட்டுக்கு ஏன் ரைடு அனுப்பாமல் இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் வந்து தலைமை இயக்குனர் அவர்கள் சிவகுமார் என்றவர் வந்து இன்னைக்கு பேசினாங்க. நான் தொடர்ந்து 6 முறை நான் புகார் கொடுக்குறப்ப யாரும் தமிழ் தெரியாதவங்க தான் அதிகாரியாக இருந்தாங்க ஐடி ஆஃபீஸில். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நான் வந்து டைரக்டர் சந்திக்கிறப்ப அவர் தூய்மையான தமிழ் பேசுகிறாரு. அவர் எங்களுக்கு சொன்ன தகவல் என்னன்னா, நாங்கள் கொடுக்குற புகார்களுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய புகார் அனைத்துமே வந்து அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்பியிருக்கோம். உடனடியாக நீங்கள் கொடுக்குற இந்த புகார் வந்து உடனடியாக கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ரைடுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் முன் வைக்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து சூட் கேஸில் இப்போ நான் எப்படி வெளிப்படையாக ஒரு ஆவணங்களை தான் வச்சுருக்கிறேன். இதில் எந்த ஒளிவு மரம் இல்லை. ஊடகத்தின் பார்வைக்கு நாட்டு மக்கள் பார்வைக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ கூட நீங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாம் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுடைய சொத்து டீட்டெயிலு இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநருடைய பெட்ரூம் எத்துமே வச்சார். அந்த சூட் கேஸில் வந்து ஆவணங்கள் இருக்குன்னு தெரியுமா, செங்கல் இருக்குன்னு தெரியுமா? அது மக்கள் பார்வைக்கு ஓப்பனாக கொடுக்க வேண்டியது தானே. இப்போ நாங்கள் ஓப்பனாக வச்சுருக்கோம் இல்லையா, எங்ககிட்ட எதுவும் கிடையாது. ஏன்னா ஐடி எங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களெல்லாம் வந்து ரைடு விட்டு எல்லாம் அச்சுறுத்துறாங்க. இந்த வீரலட்சுமி கிட்ட ரைடு விடுங்க. ஏன்னா எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் என் தாத்தா அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களும்
என்னுடைய தாத்தா தந்தை பெரியாரும் என் தாத்தா கக்கனும் காமராஜரும் ஜீவாவும் எங்களை வந்து விதைச்சிட்டு போன விதை தான் நான். அதனால தான் இன்னைக்கு வந்து வடக்குலேருந்து வருவாங்க உங்களை அச்சுறுத்தத்துக்கு. அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கை துறவர வாழ்க்கையாக இருக்கணும், எந்த ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்காம பண ஆசை இல்லாமல் நீங்கள் துறவி போல இருந்தால் தான் நீ இறங்கி அவங்க திருப்பி அடிக்க முடியுன்றதுக்காக தான் எங்களை விதைச்சிட்டு போன விதை தான் இந்த வீரலட்சுமி. அதனால தான் இன்னைக்கு ஐடி எல்லா அமைச்சர் வீட்லேயும் எல்லா எம்பிஸ் வீட்லேயும் வந்து எனக்கு ரைடு விடுறாங்க. இந்த வீரலட்சுமி வீட்டில் ரைடு விடலாம்ல, ஏன் விட முடியாது? ஏன்னா எங்கள் அப்பா வடிவேல் ஒரு காமெடியில் கப்பறப்பாங்க, பேக்கெட்டில் கை விட்டு ஒன்றுமே இல்லைன்னு. அது போல தான் எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து புகார் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. பாஜக மேலே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. உங்களுடைய இந்த புகாருக்கும் நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த நடவடிக்கை என்ன? இப்போ 7வது முறையாக பாஜகவுடைய கட்சி மீதும் அந்த பொறுப்பாளர் மீதும் புகார் கொடுத்துருக்கேன். நேர்மையான அரசியல்வாதியாக இருந்த அண்ணாமலை, நேர்மையான ஐபிஎஸ் படித்து அரசு அதிகாரியாக பணிபுரிஞ்ச அண்ணாமலை வந்து துறை ரீதியாக கட்சி ரீதியாக வந்து நீங்கள் வந்து மாலினி ஜெயச்சந்திரன் மாதிரி நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். அதை செய்யலை. அப்போ இதுக்கு எல்லாமே முழுக்க காரணம் அண்ணாமலை தான். நான் இப்போ 7வது முறையாக கொடுத்துருக்குறேன். 8வது முறையாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 1000 கோடிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கலெக்ட் பண்ணி ஆவணங்களோட எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜகவுடைய இந்த மாலினி ஜெயச்சந்திரனுடைய இந்த கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களுடைய பத்திரங்களை லாரியில் ஏற்றி பாஜகவுடைய தலைமை அலுவலக கமல் ஆலயத்தில் கூட்டுமை கொட்டி அங்கே வாசலே உட்காந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலான்னு இருக்கிறோம். மற்ற அரசியல்வாதிகள் விஷயங்களா இருக்கட்டும், ஆளுநர் தரப்புல இந்த மாதிரி முயற்சி எடுத்து அவங்களே நீங்க வந்து அதுக்கான முயற்சியில் இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டாத கட்சி ஏடிஎம்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே தான் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வீரலட்சுமிக்கு அப்படி எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை யார் ஊழல் செஞ்சோ லஞ்சம் வாங்கி யார் வந்து அபகரித்து வச்சாங்களோ அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பாராபட்சம் இல்லாமல் அவங்களோட ஊழல் பட்டியலை நான் வெளியிடுவேன். அதுவும் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸில் வந்து யார் வந்து கொத்தா கோடி கணக்கில் வந்து பணத்தை சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கிடையாது. எல்லாமே சேடுங்க தான் இன்னைக்கு வந்து கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அந்த சேடுங்களுக்கு தான் இவங்கள வந்து கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் பினாமியை செயல்படுத்துறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வந்து இந்த ஊழல் விஷயத்தில் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, அதாவது பல லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து நேஷனல் ஹைவேஸில் வந்து அவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க. மக்கள் சொத்தை அடிச்சிருக்கிறாங்க, அரசு நிலத்தை அடிச்சிருக்கிறாங்க, அரசுடைய பணத்தை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. அதனால அரசுடைய பணத்தையும் மக்களுடைய பணத்தையும் வந்து நாட்டு உரிமை ஆகணும்னு தான் நீங்கள் நாங்கள் புகாராக கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பாஜக காங்கிரஸும் கிடையாது. எந்த கட்சி ஊழலில் ஈடுபட்டாலும் இந்த வீரலட்சுமி களத்தில் இருந்து எங்களுடைய கட்சி வந்து அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் தெளிவுபடுத்தும். ஊடக சகோதரர் மூலியமாக நாங்கள் தெளிவுபடுத்துறோம். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பாஜக அண்ணாமலை இந்த மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்திய தீர்வானும் முன்னேற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் நக்சல் போல செயல்படுறாரு முதலமைச்சர் பார்த்து சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் வந்து நான் சிறு வயதில் இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு நாடாளுமன்ற பார்லிமெண்ட்டில் போயிட்டு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு 2 வார்த்தை ஹிந்தியில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஹிந்தி மொழி ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஹிந்தி மொழியை பார்த்தாவே வந்து சிரிப்பாக வருது. ஏன்னு கேளுங்க, இந்த திணிப்புன்றது வந்து தமிழர்களுடைய, அதாவது எங்களை அழிக்கணுன்றதுக்காகவே எப்பவுமே தமிழர்களை அழிக்கணும்னா முதல்ல அவங்க கலாச்சாரம் பண்பாடு அவங்க மொழியில் கை வைய அப்புறம் தானாக அந்த இனமே அணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எனக்கு இந்த திணிப்புன்றது வந்து அந்த காலத்தை திணிச்சப்போ வந்து என்னுடைய முன்னோர்கள்லாம் இறங்கி எப்படி உயிர் தியாகம் செஞ்சு எங்கள் மொழியை காப்பாற்றினாங்கன்றது வரலாறு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து ஒரே காமெடியாக இருந்தது அவங்க பண்ணுறதுலாம். அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு பிஸ்கெட்டை கொடுத்து வந்து கையெழுத்து போடுங்கடான்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கைக்காக ஆதரவு கேட்டோம், கையெழுத்து போட்டாங்க. இதை விட இந்தியா வந்து கேவலப்படுத்துறதுக்கு பாஜக தான் கேவலப்படுத்துது, வேற யாரும் கேவலப்படுத்தலை. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி எங்கள் தமிழ் மொழி, மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி. இந்த மண் தோன்றப்பவே எங்கள் மொழியும் தோன்றுச்சு. அப்படி இருக்கிற இந்த மொழியை வந்து திட்டமிட்டு நீங்கள் இந்தி திணிப்பை மாற்று ஒரு மொழியை வந்து நீங்கள் வந்து திணிச்சிங்கன்னா எங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு நாங்கள் எங்கள் உயிரை தீக்கரையை ஆக்கி எங்கள் மொழியை நாங்கள் பாதுகாப்புன்றதை பாஜக நாங்கள் இந்த நேரத்தில் வந்து எச்சரிக்கை சொல்கிறோம். நாங்கள் அதாவது இந்திய திணிப்பை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் திணிச்சிங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் மட்டும் இல்லை, இந்த வீரலட்சுமி நக்சல் பாரியா நாங்கள் மாறுன்றதை பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பகிரங்கமாக சவால் விடுறோம்.